இங்க ஒரு பையன் அவன் எடுக்கிற படத்தினால ரியலிஸ்டிக்கா எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள பண்றான். முதல்ல ஒரு பள்ளத்தை நோண்டி அதுல ஒரு பலகையை வச்சு ஒரு சோல்ஜர் உண்மையிலே அந்த மண்ல இருந்து கீழே விழுந்தா எப்படி இருக்குமோ அந்த எஃபெக்ட ரியலா செய்யறான். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நிறைய பட்டாசுகள்லாம் வச்சு அந்த சத்தத்தை ஒரு மிஷின் கன் சுடுற மாதிரி ஒரு எஃபெக்டா மாத்துறான். சோல்ஜர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் சுட்டுக்கும் போது அந்த பிளட் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பலூனை ரெட் கலர் பெயிண்டை வச்சு அதை கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா அந்த சீனை எடுக்கிறான். ஆனா என்னதான் இவனால இவ்வளவு ரியல் சீன் எடுத்தாலும் அவனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகவே இல்ல. இதனால இந்த படத்தோட கடைசி சீனை நல்ல இமோஷனலா வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த படத்தோட கடைசியில ஒரு இமோஷனல் சீனை வைக்கிறான். அந்த கதைப்படி பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுல இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸும் இறந்து போயிறாங்க. ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும்தான் அந்த நாட்டை காப்பாத்தணும். அந்த சீனை ரொம்ப இமோஷனலா ரொம்ப ரியலிஸ்டிக்கா எடுக்கிறான். கடைசியில அந்த படத்தை நல்லபடியா எடிட் பண்ணி முடிக்கிறான். அவனோட ஸ்கூல்ல அவன் எடுத்த அந்த ஷார்ட் பிலிம் காமிக்கிறான். இதை பார்த்து எல்லாருக்கும் இது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. அவங்க சுடுற கன் சீன்லாம் பாக்குறவங்களும் சுடுற மாதிரியே இருந்துச்சு. இதை பார்த்த எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கா இருந்துச்சு.